Hi guys, this is Jenny. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிகுக்கோட BLF ஃபீவன் யாரு பார்ட் 3. போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, டோன்ட் பி அடிக்டட். போன பார்ட் இதில் முடிச்சிருப்பேன். மீண்டும் அப்படி ஜிக்கிவை டைட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிக்கே தான் ஓகே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மினை தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போது ஒரு 2 o'clock இருக்கும். சிம்மின் தான் அப்படியே திரும்பி படுத்துட்டு இருக்காரு. இப்போ ஜிக்கே தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறாங்க. சிம்மின் ஃபுல்லாக ஃபீவரு அதிகமாக இருக்குது. ஐயோ என்ன இவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி தான் அப்படி கீழே போகிறாரு. கீழே போய் ஒரு பவுலில் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மின் தொடச்சி விட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திட்டுருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தொட்டு பார்க்குறாங்க. அந்த ஜிம்மினோட பாடி ஃபுல்லாக ஹீட்டாக இருந்தது, ஃபுல்லாக அப்படியே கோல்டாக மாறிடுச்சு. அவர் கையெல்லாம் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவர் கை காலெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் குளிர் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் எக்ஸ்ட்ரா போய் ஒரு 2 பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து போத்தி விடுறாரு. ஜிம்மினுக்கு இன்னும் குளிராக தான் இருக்குது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. ஃபேன்லேருந்து ஏசிலேருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஜிம்மினுக்கு குளிராக தான் இருக்குது. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் பக்கத்துலேயே வந்து படுக்கிறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே ஜிக்கி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிக்கி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்குக் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தான் சரி ஓகே அப்படின்றாங்க. ஜிம்மின் அப்படியே கண்ணு துடைக்கிறாங்க. ஜிம்மின் கண்ணு ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கே பார்த்து ஜிம்மின் தான் ஹக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கே தான் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இன்னும் டைட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜிம்மின் தான் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நான் எதுக்கு போக போகிறேன், இங்கே தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஜெக்கே தான் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜெக்கே பார்த்து ஏன்டா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே எழுந்துக்க பார்க்குறாங்க. ஜெக்கே தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்னாச்சும் ஃபீவர் போச்சா, கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. ஓகே நார்மலாக தான் இருக்குது. என்ன உனக்கு ஃபீவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுலாம் பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப கோல்டாகிடுச்சு. ஓ அப்படியா, இது யூஸ்வல் தான் ஜேகே. என்ன யூஸ்வல்? எனக்கு இந்த மாதிரி தான் ஆகும். உங்கள் அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்களா? எங்கள் அம்மா என்ன எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, வீடு நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படி போகிறாங்க. ஜேகே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. ஜேகே தான் அப்படியே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம்மின் வராங்க. ஜிம்மின் வந்து அப்படியே ஜேகே பேக் அப் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டைட்டாக் பண்ணுறாங்க. என்னை விட்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு போகிறேன், உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னோட ஹஸ்பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பார்க்கோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்க்கோட ஹஸ்பண்ட் தான், உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. என்னடி என்னாச்சு குளிச்சி அப்படின்னு கேட்குறாங்க. குளிச்சி அந்த பேரை வச்சு கூப்பிடாதடா அப்படின்றாங்க. அப்போ பார்க்கர் கூப்பிட்டா ஓகே நீ என்னை குளிச்சினே கூப்பிட்டுக்கோ, எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிக்கி தான் சிரிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மி இந்த அப்படி ஜிக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிக்கி சொல்ல, எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, ஸோ அதுக்கு நான் அவங்க கூட ஆஃபீஸ் வரட்டா? ஆஃபீஸ்க்கா? ஆஃபீஸ்க்கு தான், எனக்கு வீட்டில் இருக்க செம்ம போர் அடிக்குது. ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிற, வீட்லையாவது நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை நான் அவங்க கூட ஆஃபீஸ்க்கு வரேன், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஜாப் போகிறேன். சரி ஓகே நீ என் கூட ஆஃபீஸ்க்கே வா அப்படின்றாங்க. நிஜமாவா? ஆனால் இன்றைக்கி வேணாம், நெக்ஸ்ட் டேலேருந்து ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கிதா சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிகே ஒரு நிமிஷம் என்ன பார்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் தான் அப்படி ஜிக்கோட சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிக்கி தான் என்ன இது, போதும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்கே அமுச்சு விட்டுடுறாங்க. இப்போ டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ டே தான் சொல்லு ஜிம்மின் எப்படி இருக்க, ஃபோனே பண்ணல நீ. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு,
ஃபீவரா? ஆ. அப்படி என்ன ஆச்சு? ஃபீவர்னா என்ன கூப்பிட்ருக்க வேண்டியதானே, நான் வந்திருப்பேன்ல. இல்லை இல்லை, ஜிகே நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்லா பார்த்துக்கிட்டாரா? அது எப்படி? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க தேக்கிட்ட. என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் டேப்லெட் போடுறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணான் தெரியுமா? என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டான். நேற்று நைட்டு கூட எனக்கு ஃபீவர், செம்ம ஃபீவர். என்னை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ஜிகே ரொம்ப பிடிச்சிருக்கிட்டேயா அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவி, எவ்வளோ நடந்துச்சு? சரி, ஓகே. ஃபீவர் எப்படி இருக்குது? நல்லாயிடுச்சு அப்படின்றாங்க. சரி, ஜிகேவனை நல்லா பார்த்துக்கிறாரா? ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அதுவே இப்போ நான் பார்க்கில் ஜிம்மின்னு செஞ்சால் அந்த கேரிங் இருக்காது இல்லட்டே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. ஆமாம், அவர் பார்க்க தானே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க பார்த்தாரு. இப்போ நான் அவரை மேரேஜ் பண்ணியிருக்கேன். அவன் பார்க் வந்து இப்போ கேட்டால் நான் ஜிகேவை விட்டு கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது, நீ தான் ஜிகேவை மேரேஜ் பண்ணியிருக்க, நீலாம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாங்க. விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல? ஆமாம், அவனுக்காக சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தான் விட்டு கொடுப்ப, உன் லைஃப்பெல்லாம் விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே டே. டே, நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ் போக போகிறேன். என்னது? ஆமாம், நாளையிலேருந்து நான் ஜாப் போக போகிறேன். ஏண்டா? அவர்கிட்ட கேட்டியா? ஜேகே ஓகே சொல்லிட்டாரு. அவரோட ஆஃபீஸில் தான் போகிறேன். ஓ சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் டீவும் ஜிம்மின்னு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட் தான். ஜேகே தான் வராங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஜிமின் தான் ஜிகே கொடு பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் வாங்கிக்கிறாங்க. என்ன ஆச்சு? என்ன இன்னைக்கு இவ்வளோ சேவை? அது ஒன்றும் இல்லை, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகே இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னதுடா இதெல்லாம்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தானே கொடுத்தோம் உனக்கு, நான் வேறு என்ன கொடுத்தேன்? சரி, என் குளிர்ச்சி இன்றைக்கி என்ன இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா? நாளைக்கு ஜாப் வர போகிறேன்ல அப்படின்றாங்க. சரி, ஓகே, நீ ஜாப் வரலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும். என்ன? அந்த ஆஃபீஸில் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னுமா சொல்ல? நான் சொல்லலை, அதை நீயும் கொஞ்சம் பார்த்துக்கோ. நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு யாருக்கும் அங்கே தெரியக்கூடாது, ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னால் என்ன, சொல்லலாம் என்ன, பரவாயில்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே. என் குளிர்ச்சி சாப்பிட்டாளா? இல்லை, இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும். அது என்ன நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுற வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் லேப்ஸ் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா பண்ணுற? சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிடு, நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. நான் என்ன குழந்தையா, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும் அப்படின்றாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல உனக்கு ஃபீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் நான் உன்னை தரமாட்டேன். அவன் வந்து கேட்டான், நான் ஒன்று தரமாட்டேன். நான் என்ன வேணால் தருவேன், ஒன்று தரமாட்டேன். நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஜேகே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. என்னாச்சு பார்க் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குன்னு கூப்பிடாத. சரிடா குளிர்ச்சி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஒர்க் பண்ணணும். சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் அப்படியே ஜிமின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் அப்படியே கண்ணை மூடி ஜிகே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் தான் ஜிகே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை தான் ஜிகே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிகே அப்போ நம்ம ஆஃபீஸில் நான் உன்னோட ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது அப்படின்றாங்க. அப்போ ஓகே, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். இன்னும் ஆஃபீஸ் வரல அப்படின்றாங்க. இல்லை நான் இங்கேயே இறங்கிறேன், அங்கே போய் உன் காரில் இறங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க, நான் இங்கேயே இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கொஞ்சம் பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே இறங்குறாங்க. இப்போ ஜிகே பார்க்குறாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நடந்து போகிறாங்க. இப்போ ஜிகேவும் சரி ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காரில் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த ஆஃபீஸ்க்கு நடந்து வராங்க. இப்போ அங்கே இருக்க மெம்பர் தான் அப்படியே போய் இடிக்கிறாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ, ஐடி கார்டு எங்கே, ஹின்லாம் பண்ண மாட்டியா, டை எங்கே அப்படின்னு கேட்டுருக்காங்க. சார் நான் இப்போ தான் சார் ஜாயின் பண்ணுறேன், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க.
ஓ அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. சார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் டே மச்சான் நியூ ஜாயினா அப்படின்றாங்க. நியூ ஜாயினா எனக்கு தெரியாமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்டு இருக்கவங்க அப்படியே கீழே இறங்குறாங்க. இப்போ ஹலோ நான் காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தாடு கீழே குஞ்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதோ உன்னை இழுத்துட்டு வந்தானே இவன் மெக்கு இதோ இங்கே நிற்கிது பேர் இது சாயான்பு அப்படின்றாங்க. ஏய் என்னடா என்ன மட்டும் எப்படி சொல்கிற? ஹலோ நான் சாயான்பு அப்படின்றாங்க. ஓ அப்படியா நான் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் ஜிமின் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான் எல்லாருமே ஏ நீ நீ வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை காமிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அவங்க இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே உள்ளே வராரு, மாசாக வராரு. இப்போ ஜிமின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜேகேவை. இப்போ ஜிக்கி தான் அப்படியே நடந்து வராங்க. ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்து அப்படியே கிட்டே வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகுறுது. இப்போ காய்தான் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ காய்தான் என்ன பார்க்குற குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் மார்னிங். காய் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சார் நியூ ஜாயினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நியூ ஜாயின் தான் என்னோடய பிஏக்காக அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜிக்கியை பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படியே ஜிமின்னு பார்த்துட்டே இருக்காங்க. உங்களோட பிஏவா சார்? என்னோடய பிஏ தான், அவனுக்கு என்ன வேணுமோ நீ பாரு அப்படின்றாங்க. ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஓகே வெல்கம் டு மை கம்பெனி பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் எப்படி திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்புகிறாங்க. இன்னும் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சாதா டைமில் அவன் வந்தானே சொல்லுவான், சரி சொல்லு உன்னை எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ போய் போட்டுலாம் குத்துற மாட்டேற? அட அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. ஓகே அவனோட பர்சனல் அசிஸ்டண்ட்டா நீயா? மாட்டினேடா நீ. ஏன் என்னாச்சு? அவன் ஒரு எவ்வளோ பெரிய கோல்டு சிஓ தெரியுமா? யாருக்கிட்டேயும் சிரிச்சு பேச மாட்டான். ஒரு தப்பு வந்தால் ஃபைலை தூக்கி மூஞ்சிலே அடிப்பான். நானே நிறைய வாங்கிக்கிறேன் தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ யாரும் வந்து ஆமாம்மா நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. மெக்கு அதெல்லாம் சொல்லவே வேணாம், நிறைய வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்டா அவ்வளோ ரொக்கடா அவ்வளோ கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, என்கிட்ட நல்லா தானே நடந்தான் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை என்னோடய ஒர்க். முதல்ல இந்த ஃபைலை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போ அப்படின்றாங்க. என்ன ஃபைல் இது? எடுத்துகிட்டு போடா சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின்தா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காய்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ காய் தான் என்னடா இவன் பார்க்கவே இவ்வளோ சாதுவாக இருக்கான், அவன்கிட்ட வந்து மாட்டியிருக்கான் அப்படின்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றாங்க. கமிங் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் சார் ஃபைல் அப்படின்றாங்க. ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வாங்குறாங்க. சார் அப்படின்றாங்க. சாரா கிட்ட வா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கிட்ட போகிறாங்க. சாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ வருது ஜங்குக் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். நீ தானே சொன்ன ஆஃபீஸ் டைமில் மட்டும் நம்ம ஒன்றா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு அதுக்காக தான் சார் அப்படின்றாங்க. ஆனால் என் கேபினில் யாரும் இல்லையே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி என்ன பேசிகிட்டு இருந்தேன் அந்த 3 வானரத்துக்கிட்ட? அவங்கள அப்போல்லாம் சொல்லாத, ரொம்ப நல்லவங்க. யார் அவனுங்க? என்னை பற்றி என்ன கழுவி ஊற்றுனாங்க? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்பெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லையே. நடிக்காது, ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க நீ ரொம்ப கோல்டு டைப்பா, யாருக்கிட்டேயும் பேச மாட்டியா, ஏதாவது ப்ராஜெக்டில் மிஸ்டேக் வந்து ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடிப்பியா. என்னோடய ஹஸ்பண்ட் அவ்வளோ கோல்டா, ஆனால் என்கிட்ட கைண்டாக தானே நடந்துப்பா. ஆமாம் நான் ஒர்க்குன்னு வந்தால் தான் அந்த மாதிரி இருப்பேன், என் குளிச்சிக்கிட்ட நான் ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இங்கே என்ன குளிச்சின்னு கூப்பிடாதா, என்ன ஜிமின்னு கூப்பிடு. ஜிமினா? உனக்கு பார்க் தானே பேர், எதுக்கு ஜிமின்னு கூப்பிடணும்? இல்லை பார்க்கு அது வந்து
இல்லை எனக்கு ஜிமின் ஞாபகம் வருது, ஸோ நீ ஜிம்மின்னே கூப்பிட என்ன அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நீ என்னை ஜிம்மின்னே கூப்பிட்டு ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் ஜிம்மின் தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க பார்த்து ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சரி நீ என்னை ஜிம்மின்னே கூப்பிட்டு, ஓகே இந்த ஃபைலை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஓகே இந்த ஃபைல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் சிக்கே என்ன பண்ணுற சிக்கே, எனக்குள்ளே அக் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே நீ என்ன வேலைன்னு சொல்லி நான் அதை செய்கிறேன் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஷெட்யூல் மட்டும் என்னென்னு பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கே நடத்திட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டே இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போடா அப்படின்றாங்க. ஓ தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யலாம் இங்கே வேலை செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்கே தான் அப்படியே சிரிச்சிட்டே போய் அந்த கேபினில் சேரில் உட்காடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் சிரிச்சிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ காய் தான் அப்படியே பார்க்குறாங்க 3 பேரும். காய் தான் என்னடா சிரிச்சிட்டே வரான், ஃபஸ்ட்டு நீ எப்படி வந்த, சிரிச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை கூப்பிட்றாங்க. ஜிம்மின் நீங்கள் வா, என்னாச்சு, எப்படி நான் சொன்னல கோல்டுன்னு சொல்லிட்டு கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே சிரிக்கிறாங்க. என்னடா கோல்டுன்ட்டு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னோடய கேபின் ஷேருங்க இங்கே தான் என் பக்கத்தில் தான் உட்காரு அப்படின்றாங்க. ஜிம்மின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க, ஷெட்யூல் தான் பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி 2 மீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய்தான் நீ எப்படி பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்க பார்த்தியா அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏன் என்ன, போன வாட்டி பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க 2 days தான் இருந்தாங்க, நீ எத்தனை நாள் தெரியல. ஏன் 2 days, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போல் அவங்களுக்கு. இவன் தான் அதை பண்ணாத இதை பண்ணாத, என்ன தப்பு இது, என்ன ஃபைல் இது இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தான். அவன் அந்த பொண்ணு எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓடிச்சு. பொண்ணா, பொண்ணு தான், நீ தான் இப்போ பையன் வந்திருக்க அப்படின்றாங்க. ரொம்ப கோல்டோ, ரொம்ப இல்லை ரொம்ப 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 அப்படின்றாங்க. ஐயோ நான் வந்து மாட்டிக்கிட்டேனா, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன், நாங்கள் மட்டும்தான் மாட்டிருக்கோம்னு நினச்சோம், இப்போ புதுசானியும் வந்து மாட்டிக்கிட்டேன், ஜாயின் அடிச்சுப்போம் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின்னு பார்த்து சரி ஓகே கேன்டீனுக்கு வந்துடு அப்படின்றாங்க. கேன்டீனுக்கா எதுக்கு, சாப்பிடும்போது ஒன்றாக தானே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. இல்லை நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த ஃபைல் ரெடி ஆச்சு, இதை எத்தனை போய் கொடு. நான் தான் கொடுக்கணும், நீங்கள் தானே கொடுக்கணும், உங்களோட ஃபைல் தானே. டேய் பர்சனல் அசிஸ்டண்ட்லாம் நாங்கள் பண்ண ஃபைலாம் நீ தாண்டா எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஐயோ அப்படியா, ஆமாம் எடுத்துகிட்டு போய் கொடு, நாங்களாம் அவன் கேபின் பக்கமே போக மாட்டோம். இப்போ அவ்வளோதான், என் ஃபைல்லாம் பார்த்தோன்னா தூக்கி மூஞ்சிலே அடிச்சிருவான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க, நீ எடுத்துகிட்டு போடா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின்தா நம்பி எடுத்துகிட்டு போகலாம்ல, எடுத்துகிட்டு போ. இல்லை நான் அதோட செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. காய் இங்கே பாரு இந்த ஒரு லைனு அப்படின்றாங்க. என்னடா ஆச்சு, இந்த ஒரு லைனை பாரு அப்படின்றாங்க. இப்போ காய் தான் பார்க்குறாங்க. ஓ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஃபைலை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் இது பத்திரமா தானே கொண்டு போகலாம்ல, எடுத்துகிட்டு போடா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி உள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் தான். மச்சான் என்னடா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைலை எடுத்துன்னு போகிறதுக்கு அவன் மூஞ்சில் விட்டேறிய போடான், சரி வா குழந்தைய எந்த அளவுக்கு திட்டுறான்னு போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. வானாடா பாவண்டா அப்படின்றாங்க. அடைச்சி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கும் காயும் அப்படியே ஆன்போ இழுத்துட்டு போகிறாங்க. ஆன்போ தான் வானாடா பாவமாக இருக்கும்டா, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ 3 பேர் அந்த டோரில் காதை வச்சுருக்காங்க. இப்போ அங்கே உள்ளேருந்து ஒரே கதம் கேட்குது. என்னடா ஃபைல் இது, என்னது இவ்வளோ மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின்தோட ஜிக்கிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிக்கி தான் யார் பண்ண ஃபைல் இது, அது வந்து காய் பண்ணது, அந்த காய் நான் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ மெக்கதா மச்சா உன்னை தான் கூப்பிட்றாங்க, தெரியுதுரா கம்முனரு அப்படின்றாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படி வராங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. 3 பேர் வந்து டொம்முன்னு விழுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சைடு ஜங்குக்கு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறீங்க அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 பேர் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. சாரி சார் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறீங்க சார், அது வந்து இல்லை காயை கூப்பிட்டிங்களா அதான்றாங்க. காயை கூப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும், ஐயோ என்னடா இப்படி குழப்புறீங்க சார், அது வந்து எங்கள் 3 பேர் ஃபைல் எடுத்துகிட்டு வந்தோம் சார். ஓ அப்படியா, ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. சாரி சார் அங்கே மறந்து வச்சிட்டோம். என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி நினைக்கிறாங்க.
வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்துடுறாங்க. இப்போ ஜிமின்டா போய் பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறீங்க? என்ன சமத்தியாக வாங்கின போல். இந்த காய் நான் எதுவும் பண்ணிடுச்சு. அதை போய் அவங்க கேட்டதுக்கு அவன் என்ன பிடிச்சி திட்டுறான். உன்னை தான் கூப்பிட்டான் அப்படின்றாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போடா சியோல நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. நான் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வேணாம் அப்படின்ட்டாங்க. இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க காயை. எக்ஸ்கியூஸ் மீ சார் கமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் உள்ள போகிறாங்க, காயும் உள்ள போகிறாங்க. இப்போ காய் தான் சார் கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி கூப்பிட்றாங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் என்ன மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்குறாங்க. எந்த லைனு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன லைனை நீ மாற்றினியும் இல்லையாடா? மாற்றினே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பார் இங்கே என்ன இன்னும் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ காய் தான் இன்னா சார் சாரி சார் இன்னும் மறந்துட்டேன் அப்படின்றாங்க. என்னத்தை வேலை பார்க்குற நீ போய் இதெல்லாம் மாற்றிட்டு வா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் சாரி சார் தேங்க்யூ நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமினும் பின்னாடியே போகிறாங்க. நீ எங்கே போகிற நெல் அப்படின்றாங்க. மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்க்குறாங்க. முன்னால் நீ கிளம்பலாம் அப்படின்றாங்க. இப்போ காய்தான் அப்படியே வெளியே வந்துடுறாரு. இப்போ ஜிமின் தான் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறாங்க. திரும்புறதுக்குள்ளேயே ஜிக்கே வந்து பேக்கப் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு ஏண்டா இன்னும் போயிடுச்சுன்னா அவனை அந்த கற்றுனியா? ஆமாம் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் இன்னும் 2 வார்த்தை போயிடுச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அடிக்கொள்ளுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப் பண்ணுறாங்க. வேணாம் யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்றாங்க. யாரும் வரமாட்டாங்க என் கேபினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த கேபினோட டோர் சத்தம் தான் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க திறக்கிறாங்க. திறந்துட்டு அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிக்கே தான் போய் பார்க்குறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பார்க்குறாங்க. ஓகேடா இந்த பாட்டு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா அடுத்த பாட்டு போட பார்க்குறேன். பாய்.